திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 5ஆம் நாள் உற்சவத்தையொட்டி ஆபரண அலங்காரத்துடன் நம்பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிவேதா, பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் ஜெகநாத திருக்கோவில் இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தொடங்கியது. தொடர்ந்து வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது 20 நாட்கள் நடைபெறும். பகல் 10 ரா 10 என 2 நேரமும் நடைபெறும். அதன் முதல் நாளாக இந்த பகல் 10 ஆனது கடந்த 3 நாட்கள் முன்பு தொடர்ந்து நடைபெற்று வருது. ஒவ்வொரு நாளும் நம்பெருமாள் அவர்கள் பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்கள் காட்சியளிப்பார். அந்த வகையில் இன்று வைகுண்ட ஏகாதசியின் 5ஆம் நாளான இன்று அதிகாலை நம்பெருமாளுக்கு பல்வேறு அலங்காரம் செய்யப்படுது. குறிப்பாக அதில் கௌரி கொண்டை அலங்காரத்தில் மற்றும் அதனை தொடர்ந்து பல்வேறு ஆபரணங்கள் அவருக்கு சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் கௌரி கொண்டை சாற்றி அதில் புஜ கீர்த்தி, 2 வெள்ளை கல் வில்வ பத்திர பதக்கம், முத்துப்பட்டை, முல்லைப்பூ சரம் சுற்றி, வைர அபய சாற்றி அதில் தங்க கோலக்கிளி எடுத்து கீழே தொங்கல் பதக்கம் மற்றும் அதே போன்று அவருக்கு பட்டு உடுத்தி அந்த தங்க பல்லாக்கில் நம்பெருமாள் அவர்களை வைத்து அங்க இருக்கக்கூடிய கோயில் பணியாளர்கள் தங்க பல்லாக்கில் அந்த கோயில் வளாகம் முழுவதுமாக எடுத்து சென்றார்கள். இந்த நிகழ்வில் ஏழவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள். இன்று அதிகாலை மூலசனத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் அவர்கள் அர்ஜுன மண்டபத்தில் வைக்கப்பட்டு தொடர்ந்து இன்று மாலை வரை பக்தர்களுக்கு சேவை பாவிப்பார். அதைத் தொடர்ந்து இன்று இரவு மீண்டும் அவருக்கு சிறப்பு ஆராதனை பூஜைகள் நடத்தப்பட்டு மூலஸ்தானம் சென்றடைவார். அதோடு நாளை பகல் 10 6ஆம் நாள் விழா தொடங்கும். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கழிவறை வசதி, குடிநீர் வசதி, இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம் பார்க்கிங் செய்யும் வசதி என அனைத்து ஏற்பாடும் தீர்மானம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த கோயில் வளாகம் முழுவதும் 24 மணி நேரமும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆங்காங்கே தற்காலிகமாக சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டு தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வாக கருதப்படக்கூடிய இந்த மாதம் 29ஆம் தேதி மோகினி அலங்காரம் விழா நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி அந்த பரமபத வாசல் என்பது சொர்க்க வாசல் திறப்பு விழா நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய இந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெறும் அன்றைய தினம் திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து பக்தர்கள் அந்த நாள்தோறும் அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் எந்த விதமான போக்குவரத்து இடையூறும் இல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட இருப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call